வணக்கம் நேயர்களே. நம்முடைய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நம்ம மற்றும் ஒரு புதிய பதிவு. எல்லாருக்குமே தெரியும், இப்போ சிவராத்திரி வந்துருச்சு. ஸோ இது வந்து வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு. மாதம் மாதம் வரும், ஆனால் வருஷத்தில் வர்றது மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம இன்று ஒரு தகவலில் நான் இன்னிலேருந்து என்னென்னா பார்ட் 1 பகுதி 1ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அல்சூரில் இருக்கிற சோமேஸ்வரா டெம்பிள் போயிருந்தேன். சரி, நமக்கு வந்து இந்த தொடர்ந்து 4 நாளும் வந்து நம்ம சிவராத்திரி சம்பந்தப்பட்ட பதிவாக நம்ம கொடுக்கலாம் மக்களுக்கு. ஸோ பார்க்காதவங்க, கோயில் பார்க்காதவங்கலாம் போகலாம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு பார்த்த கோயில் அப்படியே வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா, சரி இந்த 3 நாளும் வந்து நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம், கோயில் பற்றி சொல்லலாம், நான் பார்த்த கோயில்களை பற்றி போடுறேன். அதே மாதிரி நான் என்னென்ன பதிகள்லாம் படிப்பேன், அது இன்னைக்கு நேற்று ஒரு ஒரு இடரினும் தளரினும் ஒரு பதிகம் பார்த்தேன், அது அடுத்த நாள் நான் தர்றேன். இன்னைக்கு நான் என்ன பதிவு சொல்லியிருக்கிறேன், ஸோ இந்த சிவராத்திரியை நாம் எப்படிலாம் கொண்டாடலாம் அதை பற்றின ஒரு பதிவை தான் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் நான் சோமேஸ்வரா டெம்பிள் போயிட்டு இருந்தேன். உண்மையிலுமேங்க, பெங்களூர்ல அதாவது நம்ம தமிழ்நாடு கோயிலுக்கு ஃபேமஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பெங்களூர்லயும் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. இது வந்து அரௌண்ட் 800 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். ஸோ எங்கள் ஆஃபீஸ் கொலீக் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ அதனால் நான் இன்னைக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கே லோக்கலில் இருக்கிற கோயில், இங்கே மல்லேஸ்வரம் இருக்குது, அது நான் தனி விலாகாகவே போடுறேன். ஏன்னா மல்லேஸ்வரம் நிறைய டெம்பிள்ஸ், சிவன் டெம்பிள்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். சரி, இன்னைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு இதையே நம்ம அப்லோட் பண்ணலாம் நம்ம சிவராத்திரிக்காக சொல்லிட்டு, அதனால இதை நான் பண்ணுறேன். ஸோ நம்ம சிவராத்திரின்றது வந்து நம்ம ஒரு தமிழ் பாட்டு கூட இருக்கு. ஆண்களுக்கு ஓரிரவு சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரின்னு சொல்லிட்டு. ஸோ அழகா நம்ம தமிழ் பாட்டுல சாவித்திரி அம்மா பாடியிருப்பாங்க. இந்த கோயில் பாருங்க, இது அப்படியே அந்த கோபுரத்துல இருந்து ஆரம்பிச்சு நான் போட்டிருப்பேன். இதுதான் வந்து அந்த அந்த நந்தி இருக்கா பார்த்தீங்களா, கொடிமரம், அது ஒட்டின மாதிரி நந்தி. அந்த இது மட்டும் தான் பிரகாரத்துக்குள்ள போனீங்கன்னா தான் நம்ம அந்த சிவனை வந்து நம்ம சோமேஸ்வராவை பார்க்க முடியும். வெளியில வந்து காமாட்சி அம்பாள் இருக்காங்க, தனி சந்நிதியில் இருக்காங்க. சுத்தி வந்து தனித்தனி ஒவ்வொன்று லிங்கங்கள் தனித்தனியா இருக்கு இதுல. ஸோ நான் இதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு லிங்கம் தனியா இருக்கு. ஒன்று இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அழகா வந்து கங்கா ஜலதீர்த்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு சிவன் மேல. அழகா வந்து அந்த இது அழகா இருந்தது. அதை நான் இன்னைக்கு பார்த்தேன். சரி, வெளியில இருக்கிற லிங்கங்களை அலோ பண்ணாங்க, உள்ள மூலவரை அலோ பண்ணல. அதனால வந்து அதை எடுக்க முடியல. இதோ பீமேஸ்வரா லிங்கம் இந்த சன்னதி. இந்த பக்கத்துல இருக்கிற இதுல தான் பாத்தீங்கன்னாக்கா ஜலம், நல்லா கங்கா ஜலம் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா நான் வீடியோ வந்து இது போர்ட்ரேட்ல முதல்ல எடுத்த ஷார்ட்ஸுக்கு அதை அப்படியே இதில் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பெருசாக எடுத்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிடுறேன். இது வந்து இதுதான் வந்து சுற்றி வரக்கூடிய நம்ம எப்பவும் போல் விநாயகர், அவரோட தம்பி முருகர், ஸோ அவரோட சந்நிதி. அதுக்கப்புறம் கோயில் சுற்றி வர இடம். இதுதான் அந்த இது தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அழகா வந்து கங்கா ஜலதேஸ்வரன் சொல்லிட்டு அழகா தண்ணி. என்னால் அது ஃபோக்கஸ் பண்ணுறேன், அது என்னால் கரெக்டாக எடுக்கவே வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அது மேபி சாமியே நம்மளை எடுக்க வேணாம்னு சொல்கிற மாதிரின்னு தெரியுதா தெரியல. 2 செகண்ட் முன்னாடி என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா டல் ஆகுது, அப்புறம் பிரைட்டாக வந்துச்சு. சரி, ஓகே, அந்த இடத்துல கடவுள் இருக்கார் போல, அவரோட வைப்ரேஷன் நமக்கு அப்படியே காமிச்சிச்சு. சரி, இதுதான் இந்த அழகா 16 கால் மண்டபம் நம்ம கோயிலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா தூண் தூணாக இருந்து நல்ல மண்டபம், பெரிய மண்டபம். அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு இந்த கோயில் இருக்கு. நல்லா அற்புதமா உட்காந்து நான் பதிகள்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு வந்தேங்க. சிவபுராணம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் எப்பவும் சிவராத்திரி சிவ ரிலேட்டடாக சிவபுராணம் படிச்சிருவேன். அது போக வந்து ஒரு பதிவும் இருக்கு, அது நான் அதில் காமிக்கிறேன். அந்த பதிவும் வந்து நான் எப்பவுமே, அதாவது எல்லா நாளும் எப்போ எப்படி இப்போ எப்படி முருகருக்கு நான் எப்போ ஏந்துச்சுன்னா அவருக்குன்னு ஒரு 5-6 பதிகம் வச்சிருக்கேன். அது எப்போ சொல்கிறேன், அது மாதிரி சிவபெருமானை பார்க்கும்போதெல்லாம் இந்த பதிகத்தை தான் நான் சொல்லுவேன். அந்த பதிகத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது தனியாகவே அதை நான் படித்தும் காட்டுறேன். அது எப்பவுமே நான் சிவபெருமான் போகும்போது
தேசமாக தேசமாக ஒரு பதிவில் கொடுத்தேன். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பதிகம் இருக்குன்ட்டு நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். முருகருக்கு ஒரு 8 பதிகம் போட்டிருந்தாங்க. அது எனக்கு 6 பதிகம் தனியாக நல்லா படித்து மனப்பாடமே ஆயிடுச்சு. இது வந்து இவருக்கு இருக்க பதிகம் நான் எப்போ என்ன படிப்பேங்கிறத இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. நம்ம எவ்வளோ தூண்கள் அழகா இதை தாண்டி உள்ள படம் தான் நம்ம அந்த சோமேஸ்வரரை பார்க்க முடியும். இது கோயிலுக்கு சுற்றி வர்றது ஏன்னா அலோ பண்ணாலும் சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் தான் நான் வீடியோஸ் பண்ணேன். காமாட்சி அம்மன் டெம்பிள் அலோ பண்ணாங்க, மூலவரை நம்ம சோமேஸ்வரர் எடுக்க அலோ பண்ணலை. சரி, ஓகே, சரிங்க. இதில் இப்போ நம்ம பார்ட் 1 இது கோயில் போகிறது போட்டோம். அதுக்கு நடுவில் நான் எப்படி போன வருஷம் நான் வந்து சிவராத்திரி எப்பயுமே சாமி கும்பிடுவேன், விரதம்லாம் இல்லை. ஆனால் போன வருஷம் இருந்தேங்க நான் உண்மையிலுமே 4 கால பூஜை. ஆனால் வீட்டில் தான் கோயிலுக்கு போக முடியல. அதனால வந்து வீட்லேயே வந்து நான் அண்ணாமலையார் படம் வச்சுருந்தேன். அண்ணாமலையார் படத்தை எடுத்து வச்சு வில்வெல்லாம் வாங்கி வச்சிருவேன். ஸோ அந்த 4 கால பூஜை அம்மா சொல்லுவாங்க இல்லையா, தேசமங்க செம்மா, அதுபடி வந்து 4 கால பூஜை எப்படி பண்ணணுமோ பண்ணுவேன். முக்கியமாக நெய்வேத்தியம் 2 இதுக்கு வைப்பேன். மற்ற இதுக்கு வந்து வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதை வச்சிருவேன் நான். ஸோ நான் அதுவும் முக்கியமாக அந்த லிங்கோத்பவர் காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. பட் நான் 4 இது ஃபுல்லாக முழிச்சு தான் இருப்பேன். முழிச்சுட்டு காலையில் ஏஞ்சி சாமி போயிட்டு இது பண்ணிவிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு சாமிக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் விரதத்தை மறுநாள் காலையில் பூர்த்தி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அதோட நம்ம அன்னைக்கு நல்லா கண்ணு முழிச்சிட்டோமா, அப்புறம் 6, 7 மணிக்கு தூங்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் 6:30 மணி 7 மணி எங்கே தூங்க முடியும்? எப்பவும் போல் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணி 10 மணி தான் ஆகும். ஸோ அதனால் வந்து கடவுளுக்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நான் போன வருஷம் நிறைய வழிபாடெல்லாம் பண்ணாங்க, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அந்த வழிபாடோட பலன் தான் நான் எனக்கு ஆண்டவன் இன்னைக்கு இந்த நிலைமையை கொடுத்துருக்கான்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் நம்புறேன். அதனால தான் நான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமும் இருக்கலாம். இத்தனைக்கும் நான் இப்போ ஒர்க்கில் தான் இருக்கேன். இப்போ இங்கே அங்கே வீட்டில் இருக்கிற கண்ணு முழிச்சேன். இப்போ இங்கே ரூம்லலாம் எல்லாம் தூங்குவாங்க. நம்மளால அதை பூஜையும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இங்கே பெங்களூரில் ஏதாவது கோயிலுக்கு நைட்டு விசாரிச்சுட்டு நைட்டு கோயிலில் இருக்கலாம்னா நைட்டு கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். இது அந்த சிங்கம் தான் நம்ம சிவன் தான் நம்மளை பார்த்துக்கணும். அன்னைக்கு நம்ம இதாங்க அந்த பதிகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இந்த பதிவு நான் எல்லாம் எங்க சிவலிங்க நான் எங்க பார்க்குறேன், பஸ்ல பார்த்தா டக்குன்னு பார்த்தோன்னு இந்த இந்த பதிகத்தை நான் படிப்பேன். நான் ஏற்கனவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 21 வீக்ஸ் வந்து சோமவார விரதம் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ பர்சனலாக சில விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால சோமவார விரதம் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன்னா போன வருஷம் நான் சோமவாரம் அந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் இருந்தேன். அப்போ நான் என்ன நினைச்சனோ அது எனக்கு நடத்தி கொடுத்தாரு. அதனால இந்த தடவை அதுக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா 21 வாரம் இருக்கலாம். நான் ஆக்சுவலாக இது முறையாக இருக்கணும்னா ஆடி மாதம் ஆரம்பித்து அந்த கார்த்திகை மாதம் முடிஞ்ச மார்கழி ஸ்டார்ட் ஆகும்போது முடியும். பட் இப்போ நான் லேட்டாக தான் அதெல்லாம் பார்த்தேன். சரி பரவாயில்ல, நாம் போன வருஷம் சோமவாரம் கார்த்திகை சோமவாரத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலான்ட்டு கார்த்திகை மாதம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் 6ஆம் தேதி முடியும் எனக்கு. அது என்னோட பர்த்டே அப்போ தான் வரும். கரெக்டாக அன்றைக்கி தான் அது முடியுது. ஸோ நான் ஒரு வேண்டுதல் சிறப்பான வேண்டுதல் வச்சுருக்கேன். அது மட்டும் எனக்கு நடந்துருச்சுன்னா எனக்கு என்ன சொல்கிறது, இன்னொரு 21 வாரம் கூட சாமிக்கு நான் இருக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஈசன் அதை நடத்தி கொடுப்பான்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இது எப்பவுமே நான் படிக்கிற பதிகங்க. என் மனசில் எப்போ தோணாலும் எங்கே கோயிலுக்கு போனாலும், ஏன்னா இதுதான் டக்கு 4 ஒரு பதிகம் டபுள் சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து சிவபுராணன்றது வந்து ஃபுல் லெங்க்தி இல்லையா, அதை நம்மளால் வந்து அந்த எல்லா இடத்துலையும் படிக்க முடியாது. அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு ஒரு 2 3 பேஜ் தான் பார்க்காம தெரியும். அது படித்து அந்த 3 பேஜ் வரைக்கும் பார்க்காம சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதாங்க என்னோட வழிபாடு முறை. இது வந்து பகுதி 1ங்கிறனால கோயில் எந்தெந்த கோயில் போனேன், இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு பார்ட்லேயும் நான் போடுறேன். ஸோ மக்களாகிய நீங்கள் எனக்கு நல்ல என்ன சொல்கிறது, நான் ஆரம்பித்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு 80 சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்கிறாங்க. நான் வித்தின் 2 மந்த்ஸில் அந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நல்லா பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ நான் ஒவ்வொரு இதுவும் என்னென்ன விசேஷம் வருதுன்னு சனிக்கிழமை நான் ஒரு போட்டிருந்தேன் பதிவை. கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கிறீங்க வியூஸ். அதில் மட்டும் தான் எனக்கு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. எப்படி வந்து பெருமாளுக்கு வந்து விரதம் இருக்கலான்ற மெத்தடு, நான் என்னெல்லாம் இருந்திருக்கேன் அதெல்லாமே அதில் போட்டிருந்தேன். சில கோயில்களையும் அதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் என்கிட்ட நிறைய இருக்கு. நான் ஒன்றுனா அந்தந்த டயத்தில் வரும்போது நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ சிவராத்திரிங்கிறதுனால இதை ரிலீஸ் பண்ணலாம் அன்றதால தான் நான் இன்னைக்கு வந்து பார்ட் 1 ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபுல்லாக புதன்கிழமை வரைக்கும் இந்த கொண்டாட்டம் தொடரும். ஒவ்வொரு நாளும் என்னால் முடிஞ்ச ஒவ்வொரு கோயில் நான் இது வரைக்கும் எந்தெந்த சிவன் கோயில் போயிருந்தேனோ நான் போகிறது எல்லாமேங்க. நான் போகிற எல்லா சிவன் கோயில் அதில் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 செஞ்சுரிஸ். எங்கள் ஏரியாவில் பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா 1500 இயர்ஸ் ஓல்டு செஞ்சுரி, அந்த இயர்ஸில் கட்டின கோயில் எல்லாமே இருக்கு. ஸோ மக்களாகிய உங்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என் பதிவை பாருங்க, நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட இருந்து இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. மேபி எனக்கு சீக்கிரமே என்னோட பதிவு பிடிச்சி லைக்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி எனக்கு சீக்கிரமே நான் அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு 100, இப்போ 80 சொல்லியிருக்கேன் இல்லையா, 100 வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் பதிவு போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாக கொடுக்கலான்னு இருக்கேன். அது எனக்கு சீக்கிரமே நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லிங்க மரம்னு லிங்க பூ மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே காயாத பாருங்க, நல்லா எவ்வளோ பெரிய காய்